கச்சத்தீவில் நடந்த அந்தோணியார் ஆலய திருவிழா குறித்த தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். இலங்கையில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் இந்தியாவிலிருந்து எவ்வளவு பேர் பங்கேற்றார்கள்? அவர்கள் அனைவரும் இந்தியாவுக்கு திரும்பிவிட்டனரா? முழு விவரங்கள். இலங்கை இந்திய மக்களிடையே நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் கச்சத்தீவில் புனித அந்தோணி ஆலய திருவிழா நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்தும் இலங்கையிலிருந்தும் மக்கள் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள உறவை மேம்படுத்தி வருவதோடு கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு புனித அந்தோணியர் பாதுகாப்பாக இருந்து வருவதாகவும் அந்த பகுதியில் மீன் வளத்தை பெருக்கவும் ஆண்டுதோறும் மீனவர்கள் பிரார்த்தனை ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டிற்கான திருவிழா நேற்று மாலை கச்சத்தீவில் புனித அந்தோணியர் படம் பதித்த கொடியை ஏற்றப்பட்டு திருவிழா தொடங்கியது. இதனையடுத்து சிறப்பு திருப்பலியும் பிரார்த்தனையும் நடைபெற்றது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று அங்கே சென்றவர்களுக்கு அனைவருக்கும் இலங்கை கடற்படை சார்பாக குடிநீர் தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நேரத்தில் இன்று காலையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் சிறப்பு திருப்பலியும் பிரார்த்தனை நடைபெற்று முடிந்து கொடி இறக்கப்பட்டு கச்சத்தீவு திருவிழா நிறைவு அடைந்துள்ளது. இதனையடுத்து இந்தியாவிலும் சென்ற பக்தர்களும் இலங்கையிலிருந்து சென்ற பக்தர்களும் முழு பரிசோதனைக்கு பின்னர் அவர்கள் ஊர்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது கச்சத்தீவு திருவிழாவுக்கு சென்ற மீனவர்கள் அங்கே அந்த இலங்கை கடற்தொழில் அமைச்சரை சந்தித்து தங்களோட கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அதாவது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்யணும். நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட படகுகளை உடனடியாக விடுதலை செய்வதற்கு இலங்கை அமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இதற்கெல்லாம் அதை இலங்கை அமைச்சர் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. கூடிய விரைவில் இதுக்கு ஒரு முடிவு நாங்கள் தெரிவிப்போம். அதாவது படகுகளையும் மீனவர்களை விடுதலை செய்வதற்கு அந்த நாடு சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாது அன்றாட வயிற்று பிழைப்பிற்காக 500-1000 ரூபாய் வயிற்று பிழைப்பிற்காக மீன்பிடிக்க செல்லும் மீனவர் இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுவதனால அவருடைய வாழ்வாதாரமே முற்றிலும் பாதிக்கப்படுவது மட்டுமில்லாது படகுகளையும் பறிமுதல் செய்கிறாங்க. அதாவது கடந்த காலங்களில் மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்யப்பட்ட காலத்தில் தற்போது அது தலைகளாக மாறப்பட்டு மீனவர்களும் படகுகளும் அதாவது பறிமுதல் செய்வது மட்டுமில்லாது படகுகளை அரசுடைமையாக்கப்படுவதனால் மீனவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இருநாட்டு அதாவது இலங்கை அரசும் இந்திய அரசு ஒரு ஒரு தீர்வை ஏற்படுத்தி இருநாட்டு மீனவர்கள் அழைத்து ஒரு நிரந்தரமான சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என மீனவர் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாது இலங்கை வசமுள்ள படகுகள் ஒவ்வொரு நாளும் கடல் நீரில் நிற்பதனால சேதப்படுத்துவதனால அதனை உடனடியாக மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என மீனவர் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். இந்தியாவிலிருந்து கச்சத்தீவு திருவிழாவிற்கு சென்ற பக்தர்கள் சொந்த ஊர் திரும்பினர். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவில் கலந்து கொண்ட இந்திய பக்தர்கள் அந்த விழா முடிந்த நிலையில் படகுகள் மூலம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்தடைந்தனர். சொந்த ஊர் திரும்பிய மக்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு வந்தார்களா என்று மத்திய மாநில போலீசார் சோதனை செய்தனர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.